This sermon, Demonology Part 2, Religious Realm, was delivered on Tuesday afternoon, June 9th, 1953 at Roberts Park Amphitheater, Connersville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரண்ணாம் அவர்களால் 1953ஆம் வருடம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பிற்பகலில் அமெரிக்கா, இந்தியானா, கார்ன்ஸ்வில்லில் உள்ள ராபர்ட்ஸ் பார்க் வெளியரங்கத்தில் டிமெனாலஜி, பேய்சாஸ்திரம் 2ஆம் பகுதி, மார்க்க ரீதியான ஆதிக்கம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Now, this witch of Endor, she called up the spirit of Samuel, and Saul talked to Samuel. இப்பொழுது இந்த எண்ணேரின் அஞ்சனம் பார்க்கிறவள் சாமுவேலின் ஆவியை அழைப்பித்தாள். சவுல் சாமுவேலிடத்தில் பேசினார். Now you might wonder how that could be done. It cannot be done today. No, sir. அது எவ்விதம் செய்யப்பட முடியும் என்று நீங்கள் ஒரு கால் ஆச்சரியப்படலாம். இன்றைக்கு அது செய்யப்பட முடியாதையா. Because the blood of bulls and goats was only awaiting for the time of fulfillment. காரணம் என்னவென்றால் எருதுகள் ஆட்டுக்கிடாக்களின் இரத்தமானது நிறைவேறுதலின் நேரத்திற்காகவே காத்துக் கொண்டிருந்தது. When a man died in them days, preachers, back me up if you think it's right. அந்த நாட்களில் ஒரு மனிதன் மரிக்கும் போது நான் கூறுவது சரி என்றால் அப்படி நினைத்தால் ஆமோதியுங்கள். When a man died, he died under the atonement of an animal, and his soul went into paradise, and there he stayed until that to the day of redemption, and his soul was in there. ஒரு மனிதன் மரிக்கும் போது ஒரு மிருகத்தின் பரிகாரத்தின் கீழ் மரிக்கிறான். அவனுடைய ஆத்துமா பரதேசிக்குள் போகிறது. மீட்பினால் வருமட்டாய் அவன் அங்கே இருக்கிறான். அவனுடைய ஆத்துமா அங்கே உள்ளாக இருக்கிறது. Let me draw you a little picture here. நான் உங்களுக்கு இங்கே ஒரு படத்தை வரைந்து காட்டட்டும். How many read my article or the article they wrote about me in Reader's Digest here about in November's issue? All right? எத்தனை பேர் என்னுடைய கட்டுரையை வாசித்தீர்கள் அல்லது என்னை குறித்து எழுதப்பட்ட சிற்றுரையை இங்கே ரீடர்ஸ் டைஜஸ்டில் அக்டோபர் மாத இதழில் வாசித்தீர்கள்? You notice how that was? அது எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? Did you notice about 2 or 3 weeks before that, this great famous medium here, it's been tried since way long time ago, her Miss Pepper? சுமார் 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்பு வந்த சிற்றுரை மாரித்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளும் பிரசித்தி பெற்ற மகத்தான ஸ்திரீ குமாரி பெப்பர் அவர்களுடையது. எவ்வளவோ காலங்களுக்கு முன்பில் இருந்து முயற்சித்து அதை வாசித்தீர்களா? நீங்கள் அதை கவனித்தீர்களா? Did you ever read that Miss Pepper's article in the Reader's Digest? உங்களில் யாராவது எப்பொழுதாவது குமாரி பெப்பர் அவர்களின் சிற்றுரையை ரீடர்ஸ் டைஜஸ்ட் புத்தகத்தில் வாசித்திருக்கிறீர்களா? Isn't it strange how them two spirits? அந்த 2 ஆவிகளும் எப்படி இருக்கிறது என்பது வினோதமாய் இருக்கிறது அல்லவா? How much time have I got? Not but just a little 28 or just I'll have to hurry. I know you got look. Excuse me for a minute. எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது? சிறிது நேரம் தான் இருக்கிறது. 20 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நான் துரிதமாய் இருக்க வேண்டும், நீங்களும் போக வேண்டும் என்று எனக்கு தெரியும். பாருங்கள், ஒரு நிமிஷம் என்னை மன்னிக்கவும். You know there's false is there true and a false of everything. உங்களுக்கே தெரியும், போலியானது அங்கே இருக்கின்றது. எல்லா காரியங்களிலேயும் அங்கே ஒரு உண்மையானதும் ஒரு போலியானதும் இருக்கிறது. If I give you $1 and I say, is this a good dollar? And you look at it, it'd have to look pretty much like a real dollar. You wouldn't believe it. Is that right? So it'll have to be really a good imitation. நான் உங்களுக்கு $1 கொடுத்து இது ஒரு நல்ல டாலரா என்று கேட்டால் நீங்கள் அதை நோக்கி பார்ப்பீர்கள். அது ஒரு உண்மையான டாலரை போன்று அப்படியே காணப்பட வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள். சரிதானே? எனவே அது ஒரு உண்மையான ஒரு நல்ல போலியாக இருக்க வேண்டும். And Jesus said the two spirits in the last days would be so close that it would deceive the very elect if possible. Religious people. அந்த 2 ஆவிகளும் கடைசி நாட்களில் அவ்வளவு நெருக்கமா இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பயபக்தி உள்ள ஜனங்களையும் வஞ்சிக்கும் என்று இயேசு கூறியிருக்கிறார். Now remember. Now there ain't nothing out there in them old cold formal outside they have just the form of godliness, you see. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அந்த குளிர்ந்து போன சம்பிரதாய சபைகளில் அங்கே உள்ளே ஒன்றுமே இல்லை.
வெளியரங்கமாய் அவர்களிடத்தில் தேவ பக்தியின் வேஷம் இருக்கிறது. பாருங்கள். But these two spirits, the real spirits, to be so close to see the very elect, how they's working side by side. In the last day. ஆனால் இந்த இரண்டு ஆவிகளும் உண்மையாகவே ஆவிகள். அவ்வளவு நெருக்கமாய் இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும். இந்த கடைசி நாட்களில் எப்படியாய் ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Did Jesus say that? He did. இயேசுவானவர் அதை கூறினாரா? அவர் கூறினார். Now watch, friends, we'll draw you a little picture. I want you to look at here just a minute and give me your undivided attention. Because we're going to give you a parable. And then you see it. இப்பொழுது கவனியுங்கள் நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு சிறு படத்தை வரைய போகிறேன். நீங்கள் ஒரு நிமிடம் இங்கே நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுடைய முழு கவனத்தையும் எனக்கு கொடுங்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு ஒரு ஓமையை கூறப் போகிறேன். அப்பொழுது நீங்கள் அதை காண்பீர்கள். Now in the Reader's Digest, it wrote up there, I was standing out there. We had 2,700 people waiting to get prayed for, standing out there. You read the article. இப்பொழுது ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற புத்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. நான் வெளியே நின்று கொண்டிருந்தேன். அங்கே ஜெபித்துக் கொள்ளும்படியாக 2700 பேர் காத்துக்கொண்டு வெளியே நின்று கொண்டிருந்தார்களாம். நீங்கள் அந்த சிற்றுரையை வாசித்தீர்களா? And a man come down from Canada, and he had a little boy that had been to Mayo's and John Hopkins, a serious brain disease, that drawed his little hands in like this and drawed his legs up under it. And they said there's not even an operation, nothing can be done. ஒரு மனிதன் கனடாவில் இருந்து வந்தான். அவன் ஒரு சிறு பையனை உடன் வைத்திருக்கிறான். அவனை மேயோ ஹாப்கின்ஸ் வைத்தியரிடம் வைத்தியத்திற்காக போயிருந்தார்கள். பையன் மோசமான மூளைவியாதினால் பாதிக்கப்பட்டு அவனுடைய சிறு கரங்கள் இவ்விடமாக இழுக்கப்பட்டு கால்கள் இவ்விடமாக இழுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அதற்கு எந்த அறுவை சிகிச்சையோ அல்லது எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்களாம். So he took it back to Canada. He said, I'm not whipped yet. எனவே அவர் அவனை கனடாவுக்கு திருப்பி கொண்டு போய் விட்டாராம். நான் இன்னும் சபுக்கடி பெறவில்லை என்று கூறினாராம். You get November's issue of the Reader's Digest, and it's called the Miracle of Donnie Martin. உங்களிடம் நவம்பர் மாத ரீடர்ஸ் டைஜஸ்ட் இருக்கிறதா? அந்த சிற்றுரை டாமி மார்டன் அற்புதம் என்றிருந்தது. And then it said that in there that the man said, I'm not whipped yet, because I know a faith healer named William Branham that caused two of my friends who was deaf and dumb to speak and hear. பின்னர் அந்த சிற்றுரையில் அந்த மனிதன் சொன்னாராம், நான் இன்னும் சபுக்கடி வாங்கவில்லை என்று. ஏனென்றால் எனக்கு தெரியும், வில்லியம் பிரென்னாம் என்ற பெயர் கொண்ட ஒரு விசுவாச சுகமளிப்பவர் இருக்கிறார். குருடனும் செவிடனுமாய் இருந்த என்னுடைய 2 நண்பர்களை கேட்கவும் பேசவும் செய்தார் என்றாராம். And they called to try to find where I was at in America yet. And I was over in Costa Mesa, California. அமெரிக்காவில் நான் எங்கே இருக்கிறேன் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்ய அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். நான் கலிபோர்னியாவில் உள்ள காஸ்டா மேசாவில் இருந்தேன். And it's this article, when you read it, get ready to cry. It just breaks your heart. அது ஒரு கட்டுரை. நீங்கள் அதை வாசிக்கும் போது அழுவதற்கு ஆயத்தமாகுங்கள். அது அப்படியே உங்கள் இருதயத்தை உடைக்கும். How he went through snow drifts and everything else with that baby. அவன் எப்படியாய் பனி முதலான மற்ற காரியங்களின் ஊடாய் அந்த குழந்தையுடன் கஷ்டப்பட்டிருக்கிறான். He said, be careful, Donnie. He said, now we're not defeated. And the little boy couldn't even smile hardly. He was so afflicted. He said, we're not defeated. We'll go and ask God. We'll go to God's prophet and ask him. அந்த தகப்பன், டானி ஜாக்கிரதையா இரு, இப்பொழுது நாம் தோல்வி அடையவில்லை என்று அந்த கூறினாராம். அந்த பையனால் லேசாக சிரிக்க கூட முடியவில்லை. அவன் அவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த தகப்பனார், நாம் தோல்வி அடையவில்லை, நாம் தேவனிடத்தில் கேட்க போகிறோம், நாம் தேவனுடைய தீர்க்கதரிசனிடத்தில் போய் கேட்க போகிறோம் என்று கூறினாராம். So then they come through the snow, and they finally got down there, and the mother was coming with them, and they didn't have money enough to go by airplane, so they sent the mother back. ஆக அவர்கள் பனியின் ஊடாக கடந்து வந்தார்கள். முடிவிலே அவர்கள் அங்கே வந்தார்கள். தாயும் அவர்களுடனே வந்து கொண்டிருந்தாள். ஆகாய விமானம் மூலமாய் செல்வதற்கு அவர்களிடம் போதிய பணம் இல்லை. ஆகையினால் தாயாரை அவர்கள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்களா. And the boy and daddy had to come on a bus, and had they rode all the way from Winnipeg, Canada to Costa Mesa, California. அந்த பையனும் அவனுடைய தகப்பனாரும் ஒரு பேருந்தில் வந்தார்கள். கனடாவில் உள்ள வின்னிபெக்கில் இருந்து பேருந்தில்
கனடாவில் உள்ள காஸ்டமேசா வரைக்குமாய் அவர்கள் எப்படிதான் வந்தார்களோ. And they got in there broke, and the father tells about how they had to change the little diapers on the little boy about 7 or 8 years old, just perfectly helpless. அவர்கள் அங்கே விடாய்த்து வந்தார்கள். சிறு பையன் சுமார் 7 அல்லது 8 வயது இருக்கும். பரிபூர்ணமாய் ஒன்றும் செய்ய முடியாதவனாய் இருந்தான். தகப்பனார் அவன் மார்பிலே உள்ள துணியை மாற்ற வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தான். And how he couldn't get a chance to eat or nothing, and said his little boy could just hear him talk, and he could tell the way his eyes looked that he was trying to smile, and know that he's telling different sights he was seeing over in America. அவனால் எப்படி முடியும்? சாப்பிடவோ அல்லது ஒன்றையும் செய்ய ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை. அவனுடைய சிறிய பையனால் அவர் பேசுவதை சற்று கேட்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, அவன் சிரிக்க முயற்சிக்கிறான் என்று அவனுடைய கண்களை பார்த்து தகப்பனால் கூற முடியும். அமெரிக்காவில் அவன் காணுகின்ற வித்தியாசமான காட்சிகளை அவர் பையனுக்கு எடுத்து கூறுவார். And when they got him there to California, they said to the traveler's aid what he'd come to see, and he said, "Come to see a divine what?" And a big question mark. Of course, you can imagine what America said about it, you see. அவர்கள் அங்கே கலிபோர்னியாவுக்குள்ளாக வந்தபோது அங்குள்ள பிரயாணிகளின் உதவியாளரிடம் அவர்கள் எதை காணும்படியாக வந்தார்கள் என்று கூறினர். அதற்கு அவன், தெய்வீகமான எதை காண வந்தீர்கள் என்றான். ஒரு பெரிய கேள்விக்குறி. நிச்சயமாக அதை குறித்து அமெரிக்கா என்ன கூறியிருக்கும் என்று நீங்களே யூகித்து பாருங்கள். That's us. See, we so smart, we know everything, and there's no need telling us anything. We got it all wrote down. See. அதுதான் நாம். பாருங்கள், நாங்கள் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர்கள். எங்களுக்கு எல்லா காரியங்களும் தெரியும். உங்களுக்கே தெரியுமே, எந்த காரியத்தையும் எங்களுக்கு கூற வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் அதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறோம் என்பவர்கள். புரிகின்றதா? So a divine what come all the way from Winnipeg, Canada? Well, they thought that was horrible. ஆக பின்னர் ஒரு தெய்வீகமான எண்ணத்தை கனடாவில் உள்ள வினிபெகிலிருந்து நெடுந்தூரமாய் வந்திருக்கிறீர்களா என்றார்கள். ஏன் அது பயங்கரமானது என்று அவர்கள் நினைத்தார்கள். Anyhow, the newspaper attached a car and sent him over there. எப்படியோ பத்திரிகையாளர்கள் சமாளித்து ஒரு மோட்டார் வாகனத்தை ஒழுங்கு செய்து அவர்களை அங்கே அனுப்பி வைத்தார்கள். And he said when they got to the line, where was that? Said 2,700 people was waiting to be prayed for. அவர்கள் அங்கே வரிசைக்கு வந்தபோது அப்போது அங்கே சுமார் 2,700 பேர்கள் ஜெபிக்கப்படுவதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள் என்று அவர் கூறினார். But say when they seen that deformed little boy and that poor daddy with his cap on, his raggy coat, said everybody just stepped aside and give him his place. ஆனால் அவர்கள் அந்த அங்கவீனமாக காணப்படுகின்ற அந்த சிறு பையனையும் தொப்பியும் கந்தல் கோட் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த தகப்பனையும் அவர்கள் கண்டபொழுது அவர்கள் ஓரம் ஒதுங்கி அவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள் என்றார். When you hit the platform, it's against the rules to swap a prayer card. Somebody must come to the meeting and get your own card. அவர் மேடையை அணுகினதும் பண்டமாற்றை போன்று யாரிடமாவது ஜெப அட்டையை வாங்கிக் கொள்வது ஒழுங்கிற்கு முரணானது. யாராவது ஒருவர் கூட்டத்திற்கு வந்து உங்களுடைய சொந்த ஜெப அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும். If you ever caught the line swapping prayer cards on somebody else, the prayer card's dishonored. See? வேறு யாரிடமாவது மாற்றாக வாங்கின அட்டையோடு ஜெப வரிசையில் பிடிபட்டால் அந்த ஜெப அட்டை நிராகரிக்கப்படும். புரிகின்றதா? Because you must come hear the instructions and know how to receive it. It's up to you. You can't get it for someone else. You have to come get it yourself. So you hear. ஏனென்றால் நீங்கள் வந்து செய்முறைகளை கேட்டு எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது உங்களை பொறுத்தது. வேறு யாருக்காகவோ நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள கூடாது. நீங்களாகவே வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே கூறுவதை கேளுங்கள். Some big person said up there, "Oh, I don't believe nothing in this thing, but maybe if he heal me, I see." And then that causes a fuss at the platform, so they just call that thing out before he gets there. யாரோ பெரிய நபர் இந்த காரியத்தில் எனக்கு அதிக நம்பிக்கை இல்லை, ஆனால் அவர் என்னை சுகப்படுத்தினால் ஒரு கால் நம்பலாம் என்று கூறினார். உங்களுக்கு புரிகின்றதா? அப்பொழுது அது மேடையின் மேல் வீண் சந்தடியை ஏற்படுத்தும். எனவே அது மேடைக்கு வருவதற்கு முன்னரே அவர்கள் அந்த காரியத்தை வெளியே எடுப்பார்கள். So when the father started on the platform ahead of the people, Billy asked him for his prayer card. He didn't have any. He said, "Then I'm sorry, sir." Said you'll have to wait. ஆக அந்த பையன் அல்லது அந்த தகப்பன் ஜனங்களை கடந்து மேடை மீது வந்தபோது பில்லி அவருடைய ஜெப அட்டையை கேட்டான். அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை. அப்பொழுது பில்லி, மன்னிக்க வேண்டும் ஐயா, நீர் காத்திருக்க வேண்டும் என்றான். He said, "All right."
Said, I'll wait. Said, I'll just take my turn like the others then. Said, I didn't know I had to do this. அவர் அதற்கு சரிதான், நான் காத்திருப்பேன், மற்றவளை போன்று நான் என்னுடைய நேரத்திற்கு காத்திருக்கிறேன், நான் இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது என்றார். And so I was talking to someone. I happened to hear it. I seen that father go away, and I said, what was the matter? He said, he didn't have a prayer card. ஆக அப்பொழுது நான் யாரிடத்திலோ பேசிக் கொண்டிருந்தேன். நான் இதை கேட்கும்படியாயிற்று. அந்த தகப்பன் தூர போகின்றதை நான் கண்டு என்ன விஷயம் என்றேன். அதற்கு அவன் அவரிடத்தில் ஜெப அட்டை இல்லை என்றான். And something said to me, bring him back. So I said, bring him here. ஏதோ காரியம் என்னிடத்தில் அவரை திருப்பி கொண்டு வா என்றது. நான் அவரை இங்கு கொண்டு வாருங்கள் என்றேன். And the father come up and the tears running down his face, needing shaving. And he walked up. And here's the Reader's Digest. Said, அந்த தகப்பன் மேலே வந்தார். கண்ணீர் அவருடைய கன்னங்களில் வடிந்தோடியது. முகசவரம் செய்யாமல் இருந்தது. அவர் மேலே நடந்து வந்தார். இதோ இருக்கிற ரீடர்ஸ் டைஜஸ்ட் கூறினது. புரிகின்றதா? I asked no questions, but looked right straight in the face of the baby. Told the baby where it was from. It had been to Mayo's clinic. All about what was the matter with it. How sick it had been and everything. நான் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் நேராக அந்த பையனுடைய முகத்தை நோக்கி பார்த்தேன். அந்த குழந்தை எங்கிருந்து வந்தது, மேயோ வைத்தியசாலைக்கு போய் இருந்தது, அதை குறித்த காரியங்கள் அனைத்தையும், எவ்வளவு வியாதியாய் இருந்ததையும், எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் கூறினேன். And so the father started crying and started to leave. And said he started off the platform and he turned around. He said, that's right, sir. He said, but will my baby ever live? I said, that I can't say. ஆகவே அந்த தகப்பனை அழுது கொண்டு போகும்படி துவங்கினார். அவர் மேடையை விட்டு போய் அப்படியே திரும்பி, அவையாவும் சரிதான் ஐயா, ஆனால் என்னுடைய குழந்தை பிழைப்பானா என்றார். அதை என்னால் கூற முடியாது என்றேன். I said, just a moment. I've seen a vision appear. I said, you won't want to believe this because Mayo's and Hopkins both said that operation couldn't be performed on that brain. But I'll tell you what you do. நான் ஒரு நிமிஷம் என்றேன். எனக்கு ஒரு தரிசனம் தோன்ற கண்டேன். நான் சொன்னேன், நீர் இதை விசுவாசிக்க விரும்ப மாட்டீர். ஏனென்றால் மேயோவும் ஹாப்கின்ஸும் அந்த மூளையில் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஆனாலும் நீர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உமக்கு கூறுகிறேன். You tomorrow, you just go ahead with this baby. Within the next 3 days, you're going to meet a black-headed woman on the street. And that woman's going to ask you what's the matter with that baby. இந்த பிள்ளையோடு கூட நீர் அப்படியே போம். அடுத்த 3 நாளைக்குள்ளாக ஒரு கருத்த தலைமயிருள்ள ஒரு ஸ்திரீ வீதியிலே உங்களை சந்திப்பாள். அந்த ஸ்திரீ குழந்தையின் காரியம் என்னவென்று உம்மிடத்தில் கேட்பாள். And then she's going to tell you of some little country doctor out here that can perform that operation. And you won't want to believe it because that Mayo's turned it down and says it's impossible to be done. அதற்கு பின்னர் அங்கே இருக்கின்ற ஒரு கிராம வைத்தியரை சொல்லி அவர் இதற்கு அறுவை சிகிச்சை செய்வார் என்று உம்மிடத்தில் கூற போகிறாள். நீங்கள் அதை விசுவாசிக்க விரும்ப மாட்டீர்கள். காரணம் மேயோ அவர்களே அதை செய்வது கூடாத காரியம் என்று கூறினதினால். But that's the only chance your baby has through the power of God, the mercy of God, and that operation. ஆனால் உம்முடைய பிள்ளைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி அதுதான். தேவனுடைய வல்லமையின் மூலமாக, தேவனுடைய இரக்கத்தின் மூலமாக அந்த அறுவை சிகிச்சை தான் இருக்கிறது. Now if you believe me to be his prophet, go do as I tell you. Like putting the figs on Hezekiah and so forth. இப்பொழுது என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று நீர் விசுவாசித்தால் போய் நான் உமக்கு சொன்னதை செய்யும் என்றேன். அத்திப்பழ அடைகளை எசேக்கியா ராஜாவின் மேல் போட்டது போன்று. He said, he turned around and said, thank you. Walked off. அவர் அப்படியே திரும்பி உமக்கு நன்றி என்று கூறி நடந்து போய்விட்டார். 2 days or more passed and he was down the street one day and a lady walked up and said, what's the matter with your baby? 2 அல்லது அதிக நாட்கள் கடந்து ஒரு நாள் அவர் வீதியிலே போய்க் கொண்டிருந்தார். ஒரு ஸ்திரீ நடந்து வந்து உம்முடைய பிள்ளையின் காரியம் என்ன என்று கேட்டார். He said, it's got a brain disease and he was going on talking like that and well, they thought it was awful bad, you know. அதற்கு மூளைவியாதி இருக்கிறது என்று கூறினார். அந்த விதமாக அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இது மிக பயங்கரமான மோசமான காரியம் என்று அவர்கள் கருதினர். உங்களுக்கு தெரியுமே. So he said, just a few minutes, something taking place. She said, sir, I know someone who can do that operation. எனவே அவள் சொன்னால், ஒரு சில நிமிஷங்களில் ஏதோ காரியம் சம்பவித்தது. அவள், ஐயா, இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒருவரை எனக்கு தெரியும் என்றார். He said, lady, look, Mayo brothers give it up. And said, it can't be done. Said, a man up here is praying for it named Brother Branham. Said, he's made a prayer for the baby. அதற்கு அவர், சீமாட்டியே பாருங்கள்,
மேயோ சகோதரர்களே, கையை விரித்து அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்களே. இங்கே ஒரு மனிதன் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் பெயர் பிரான்ஹாம். அவர் இந்த பிள்ளைக்காக ஜெபித்தார் என்றார். And he said, wait a minute, black-headed, wearing a gray coat suit. I said, that's her. I said, where is that doctor? And he told him, took him up there, and the doctor performed the operation. The baby got well. உடனே அவர், ஒரு நிமிஷம் பொறுங்கள், கருத்த தலைமயிர், சாம்பல் நிற கோட் சூட், அவளே தான் என்றார். அவர் உடனே அந்த வைத்தியர் எங்கே இருக்கிறார் என்றார். அவரிடம் சொன்னார். பையனை அங்கே கொண்டு போனார்கள். வைத்தியர் அறுவை சிகிச்சையை செய்தார். குழந்தை நன்றாயாகிவிட்டது. Now, that come through the Reader's Digest, you see. And Mayo Brothers called me in on an interview for that. அந்த சிற்றுரை ரீடர்ஸ் டைஜஸ்ட் புத்தகத்தில் பிரசுரமானது. பார்த்தீர்களா? மேயோ சகோதரர்கள் அக்காரியத்தை ஒட்டி என்னை பேட்டிக்கு அழைத்து, I said, Reverend Branham, what did you do to the baby? I said, nothing. I never touched it. I only told what God told me to tell it. The man obeyed it. சங்கை பிரண்ணாம், நீர் அந்த பிள்ளைக்கு என்ன செய்தீர் என்றார்கள். அதற்கு நான் ஒன்று செய்யவில்லை, நான் அதை தொடக்கூட இல்லை. தேவன் என்னிடத்தில் கூறும்படி சொன்னதை மட்டுமே அவரிடம் நான் கூறினேன். அந்த மனிதன் அதற்கு கீழ்ப்படிந்தான் என்று கூறினேன். Now, the funny thing about it, about 2 weeks after that, or 2 weeks before that, or 3, in the Reader's Digest, maybe a month ahead, Miss Pepper's article come through. இப்பொழுது அதை குறித்து வேடிக்கையான காரியம் என்னவென்றால், அதற்கு 2 வாரங்களுக்கு பிறகு அல்லது 2 வாரங்களுக்கு முன்னர் அல்லது 3 வாரங்களுக்கு முன்னர், ஒரு மாதத்துக்கு முன்னர் ரீடர்ஸ் டைஜஸ்டில் குமாரி பெப்பர் அவர்களை பற்றின சிற்றுரை வெளிவந்தது. Now she's a genuine witch or a medium. Now there's a real one and there's somebody impersonating. இப்பொழுது அவள் ஒரு அசலான மந்திரகாரி அல்லது அஞ்சன பார்க்கிறவள். அதில் அசலானது ஒன்றும் இருக்கிறது, அதை யாரோ போலியாக செய்கிறதும் இருக்கிறது. They've had that woman since 1897. She's over 100 years old now in New York, both deaf as a post. அவர்கள் அந்த ஸ்திரீயை 1897 துவங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவளுக்கு வயது 100க்கு மேல் ஆகிவிட்டது. நியூயார்க்கில் இருக்கிறாள், ஒரு கம்பத்தை போன்று செவிடு. The Reader's Digest, I think it will come along about 2 months or a month before mine. You can find it in the early fall. என்னை பற்றின சிற்றுரை வருவதற்கு 2 அல்லது 1 மாதத்திற்கு முன்பாக இவளை குறித்த சிற்றுரை வெளியானது. நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். Mr. Baxter had it here the other day. If I'd thought of it, I'd had him, or know I was going to say this, I'd had it with it, and I can get it for you. And it give about 12 or 14 pages. அன்றொரு நாள் சகோதரன் பாக்ஸ்டர் அதை இங்கே வைத்திருந்தார். நான் அதை நினைத்திருந்தால் இங்கே கொண்டு வர சொல்லி இருப்பேன், அல்லது அதை குறித்து பேசப் போகிறேன் என்று அறிந்திருந்தால் அதனோடு அதை கொண்டு வந்திருப்பேன். உங்களுக்காக நான் அதை கொண்டு வரலாம். அது சுமார் 12 அல்லது 14 பக்கங்கள் இருக்கிறது. She was just an ordinary housewife, and she fell into a trance one day while in suffering, and she began to speak to the dead. அவள் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கும் மனைவி. ஒரு நாளன்று அவள் ஞானதிஷ்டி அடைந்து அவள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கையில் அவள் மரித்தோருடைய ஆவிகளோடு பேசத் துவங்கினாள். And they've had that woman all over the world. Everywhere. அவர்கள் அவளை உலகமெங்கிலும் எல்லா இடங்களுக்கும் கொண்டு சென்றார்கள். They took her to England, changed her clothes even many times, and said just slip-ups and things, and got over there and disguised someone with a mask on her face, a Greek, and played out like he was an Englishman. And she told him all about, and he wanted to call one of his dead partners. அவர்கள் அவளை இங்கிலாந்திற்கு கொண்டு சென்றனர். அவளுடைய ஆடைகளை கூட பலமுறை மாற்றினார்கள். ஏதாவது காரியத்தை சொருகி வைத்திருக்கிறாளா என்று பார்க்க ஒரு கிரேக்க மனிதனுக்கு வேடம் போட்டு ஒரு வெள்ளையனை போன்று நடிக்கும்படி செய்தார்கள். அதெல்லாவற்றையும் அவள் கூறிவிட்டாள். அவனுடைய மரித்து போன ஒரு கூட்டாளியை அழைக்கும்படி அவன் விரும்பினான். Now the only thing, all over the world, and here's the Reader's Digest, said there here a few nights ago, or a few months ago, one of them things was exposed. இப்பொழுது ஒரே ஒரு காரியம் அவளால் உலகம் முழுவதுமாக ரீடர்ஸ் டைஜஸ்டில் கூறினது இதுதான். இங்கே ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் அல்லது ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அந்த காரியங்களில் ஒன்று அம்பலமாகிவிட்டது. A man was supposed to kiss the ghostly hand of his mother, and the next day it was proved in police court that he only kissed a piece of cheesecloth. Lots of people impersonating a medium. ஒரு மனிதன் ஆவியாய் இருக்கின்ற அவனுடைய தாயாரின் கரத்தை முத்தம் செய்ய வேண்டும் என்ற ஆசையுள்ளவனாய் இருந்தான். அடுத்த நாள் அது போலீஸ் கோர்ட்டில் அவள் முத்தம் செய்தது சீஸ் துணியில் என்று நிரூபிக்கப்பட்டது.
அநேக ஜனங்கள் அஞ்சனம் பார்க்கிறதன் போலியாயிருக்கிறார்கள். There are only these little old readers sitting out on the side of the street, which are not mediums in the beginning. They're nothing but bogus impersonators, but there is a real medium. துவக்கத்திலேயே அஞ்சனம் பார்க்கிறவர்களாய் இல்லாதவர்கள் அங்கே வீதியிலே உட்கார்ந்து கொண்டு மனதினால் கருத்தறிகின்றவர்கள். அவர்கள் போலி அஞ்சனம் பார்க்கிறவர்களே அல்லாமல் வேறொன்றுமில்லை. ஆனால் உண்மையான அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். And we religious people, we've got a lot of impersonators on both sides. பக்தியுள்ள ஜனங்களாகிய நமக்கு இரு பக்கத்திலும் அதிகமான போலிகள் இருக்கிறார்கள். Now, hold still for a few minutes. Now notice that Miss Pepper is a real medium. ஒரு சில நிமிஷங்களுக்கு அப்படியே அமைதலாயிருங்கள். இப்பொழுது கவனியுங்கள். அந்த குமாரி பெப்பர் ஒரு உண்மையான அஞ்சனக்காரி. And the magazine said, here's one thing that can be assured, that when a man dies, he isn't dead, he's living somewhere, because that woman calls her spirits back and talks to the people. உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு காரியம் இங்கே இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் மரிக்கும் போது அவன் மரிக்கிறதில்லை, அவன் எங்கேயோ ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அந்த ஸ்திரீயானவள் அவர்களுடைய ஆவியை அழைத்து ஜனங்களிடத்தில் பேசுகிறாள் என்று அந்த பத்திரிகை கூறுகிறது. Now what does she do, Brother Branham? Do you believe it? Yes, sir. The Bible says so. That's the reason I believe it. இப்போது சகோதரன் பிரண்ணாம் அவள் என்ன செய்கிறாள்? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீரா? ஆமையா, வேதாகமம் அந்த விதமாக கூறுகிறது. அந்த காரணத்தினால் நான் அதை விசுவாசிக்கிறேன். And she is of the devil. Spiritualism is the devil's trick. அவள் பிசாசினால் ஆனவள். மாறித்த ஆவிகளிடத்தில் பேசுவது பிசாசின் தந்திரமாயிருக்கிறது. Now notice. Now watch them, and then you ought to see the letters flying to me then when my article followed hers. இப்பொழுது கவனியுங்கள், அவை இரண்டையும் கவனியுங்கள். அவளுடைய சிற்றுரைக்கு பின்னர் என்னுடைய சிற்றுரை வந்தது. அதற்கு பிறகு என்னை நோக்கி கடிதங்கள் பறந்து வந்ததை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். Is it strange that just before the end of time God spoke these things and the Reader's Digest is published in every language under heaven? See? காலத்தில் கடைசிக்கு முன்னர் தேவன் இந்த காரியங்களை எல்லாம் பேசினார். அது வினோதமாய் இல்லையா? ரீடர்ஸ் டைஜஸ்ட் வானத்தின் கீழ் இருக்கும் ஒவ்வொரு பாஷையிலும் வெளியிடப்படுகிறது. புரிகின்றதா? Notice. Is it strange they followed one another? கவனியுங்கள், அவைகள் ஒன்றையொன்று பின் தொடர்ந்து வந்தது வினோதமாய் இல்லையா? Now here come letters in, said Brother Branham, that proves you're nothing but a medium. So that proves it. Look here, you told that woman where she'd go to find, look at this. இப்பொழுது இங்கே வருகிறது கடிதங்கள். அவைகளில் சகோதரன் பிரண்ணாம், நீரும் ஒரு அஞ்சனம் பார்க்கிறவரே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்பதை அது நிரூபிக்கிறது. அது அதை நிரூபிக்கிறது. இங்கே பாரும், அவள் எங்கே கண்டுபிடிக்க போகிறாள் என்று நீர் அந்த ஸ்திரீனிடத்தில் கூறினீர். இந்த ஸ்திரீயை பார்த்தீரா? I said, wait a minute, I got an official letter out, pardon me, to send to the people. நான் சொன்னேன், ஒரு நிமிடம் பொறும், அதிகாரப்பூர்வமான ஒரு கடிதம் என்னிடத்தில் இருக்கிறது, என்னை மன்னிக்கவும், ஜனங்களிடத்தில் அனுப்புவதற்கு இருக்கிறது. I said, how little you preachers know. I said, instead of baptizing your body, you need your brains baptized. That's right. You don't stop to think of things. You don't try to consider it. அதில் நான் உங்களுடைய சரீரத்துக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு பதிலாக உங்களுடைய மூளைக்கு ஞானஸ்தானம் தேவையாயிருக்கிறது. அது சரியே. போதகர்களாகிய நீங்கள் எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறீர்கள். அது சரியே. நீங்கள் காரியங்களை சிந்திக்கும்படியாய் நிதானிப்பதில்லை, அதை ஆலோசித்து பார்க்க நீங்கள் முயற்சிப்பதில்லை என்று கூறியுள்ளேன். That's the same way they did in the other days. அதே விதமாகத்தான் அந்த நாட்களில் அவர்கள் செய்தார்கள். They seen Jesus. They know he know the secrets of their hearts. He knows what they was doing like that. And they said he's the chief of the devils. He's the Beelzebub, the best fortune teller in the world. அவர்கள் இயேசுவை கண்டார்கள். அவரால் கூடும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தின் ரகசியங்களை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர்களோ, அவர் பிசாசுகளுக்கு தலைவர், அவர் உலகில் இருக்கின்ற மிகச் சிறந்த குறி சொல்பவனாகிய பெயல்செபூல் என்று கூறினார்கள். They didn't stop to try to figure it out to see that was the Son of God. They wasn't spiritual enough to know it. அவர்கள் நிதானித்து அது தேவகுமாரன் என்பதை காணவும் அதை உருவகப்படுத்தி பார்க்கவும் முயற்சிக்கவில்லை. அதை அவர்கள் அறிய அவர்கள் போதுமான ஆவிக்குரியவர்களா இல்லை. That's it. They read over the thing.
அதுதான் காரியம். அந்த காரியத்தினை அவர்கள் வாசித்தார்கள். Sure, Jesus was supposed to come in Jerusalem riding on a mule and so forth, but they look at it as a second coming. நிச்சயமாக கழுதை குட்டியின் மேல் எருசலேமுக்கு இயேசுவானவர் வந்தாக வேண்டியதாய் இருந்தது. இன்னும் காரியங்களை வாசித்தார்கள். ஆனால் அவர்கள் அவருடைய இரண்டாம் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். And the same thing today, they're looking over the top of the real thing. இன்றைக்கும் அதே காரியம். அவர்கள் உண்மையானதை விட்டுவிட்டு அதற்கு மேலாக பார்க்கிறார்கள். Hallelujah. That's right. I know what God's here this afternoon. Now, I know I'm taking a lot of your time, but you got to see this, friends. அல்லேலூயா, அது சரிதான். தேவன் இங்கு இந்த மத்தியான நேரத்தில் இருக்கிறார் என்று நான் அறிவேன். உங்களுடைய அதிகப்படியான நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று நான் அறிவேன். ஆனால் நண்பனே, நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். If I never see you again, you got to know what demons are, and you got to know what truth and error is. And it's so close, you got to separate the things. உங்களை மீண்டும் சந்திக்காமல் போனால் பிசாசானவன் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சத்தியம் என்னவென்றும் தவறு என்னவென்றும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. நீங்கள் அந்த காரியத்தை வேறு பிரித்தாக வேண்டும். Now remember, it ain't going to be out there something way over on this side, like the Pharisees or something way back on that side. It's right up here in the door, right near it. Watch it. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அதென்றும் அங்கே வெளியே இருக்க போவதில்லை. பரிசேயரை போன்று ஏதோ காரியம் இந்த பக்கமாக வழியில் முன்னாக இருக்கிறது, அல்லது ஏதோ காரியம் அந்த பக்கமாக வழியில் பின்னாக இருக்கிறது. அது சரியாக இங்கேயே கதவண்டை சரியாக இதற்கு அருகிலேயே இருக்கிறது. அதை கவனியுங்கள். Now, if I took, let's take them two cases. அந்த இரண்டு நிகழ்ச்சிகளை நாம் எடுத்துக்கொள்வோம். If I took and give you the dollar, now if I give you a bogus dollar, we'll use a parable so you can see it. நான் $1 எடுத்து உங்களுக்கு கொடுத்தால், அதாவது இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு போலி டாலரை கொடுத்தால், நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக நான் ஒரு ஓமையை உபயோகிக்கிறேன். The first thing that you do if you're a smart man, if you pick up a dollar and look at it, the first thing you feel it and see what it's made out of. Is that right? நீங்கள் செய்யக்கூடிய முதலாவது காரியம், ஒரு சாமர்த்தியமுள்ள மனிதனாய் இருந்தால், நீங்கள் ஒரு டாலரை எடுத்தவுடன் அதை நோக்கி பார்த்து முதலாவது காரியம், நீங்கள் அதை கரங்களால் தொட்டு உணர்ந்து அது எதை கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்ப்பீர்கள். அது சரிதானே? You look at what it's made out of. You look at its worthiness. அது எதை கொண்டு செய்யப்பட்டது என்று நீங்கள் அதை நோக்கி பார்த்து அதனுடைய மதிப்பை நீங்கள் காண்பீர்கள். A real dollar is not made out of paper. It's part paper and silk, you see. ஒரு அசலான டாலர் வெறும் காகிதத்தினால் செய்யப்பட்டது அல்ல. அது காகிதமும் பட்டும் பகுதிகளாய் கலந்து செய்யப்பட்டது. பாருங்கள். And the first thing you'll have to look at the value of it. That's the first indication. முதலாவது காரியம் அதன் மதிப்பை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் முதலாவது அறிகுறி. And now let's take her over on this side and take the Lord over on this side. It's dealing with us. இப்பொழுது நாம் அந்த டாலரை அடுத்த பக்கமாக திருப்பி பார்ப்போம். கர்த்தரை அடுத்த பக்கத்தில் எடுங்கள். அதாவது அவர் நம்மோடு இடைப்படுகின்றதை நாம் பார்ப்போம். Now look, the first thing you have to notice, everything, watch your article. இப்பொழுது பாருங்கள், நீங்கள் கவனிக்க வேண்டிய முதலாவது காரியம், உங்களுடைய கட்டுரையை கவனியுங்கள். In the 50 some odd years of her fortune telling and calling up the spirits of the dead, she hasn't one time mentioned God, Christ, divine healing, deliverance, judgment, or nothing. There's nothing but frolic and folly in it. 50 வருட குறிசொல்லுதலில் மரித்தவர்களின் ஆவிகளை அழைப்பதில் ஒரு முறை கூட அவள் தேவனையோ கிறிஸ்துவையோ தெய்வீக சுகத்தையோ விடுதலையோ நியாய தீர்ப்பையோ அல்லது எந்த ஒரு காரியத்தையும் குறிப்பிடவில்லை. அதில் மதிகேடும் கேளிக்கையுமே அங்கே இருந்தது. But over on this side is constantly God, judgment, coming of Jesus, divine healing, power of God, deliverance. Look at the value of it. ஆனால் இந்த பக்கமாக பார்ப்போமானால் அது தொடர்ந்து தேவன் நியாய தீர்ப்பு, இயேசுவினுடைய வருகை, தெய்வீக சுகம், தேவனுடைய வல்லமை, விடுதலை இவைகளாய் இருக்கிறது. அதன் மதிப்பீட்டை நோக்கி பாருங்கள். You don't see fortune tellers and witches out preaching the gospel? What's the matter with people?
குறி சொல்லுகிறவர்களும் மாந்திரிகக்காரர்களும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை நீங்கள் காண்பதில்லை. ஜனங்களுக்கு என்ன சம்பவித்து விட்டது? என்ன? Notice, and the real thing to do, if you want to find out where's the real dollar or not, if it looks so much like it, take the numbers off of it and send it back to the mint. கவனியுங்கள், செய்வதற்குள்ள உண்மையான காரியம் அது ஒரு உண்மையான டாலரா அல்லது போலியானதா என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமானால், அதே போன்று அவ்வளவாய் காணப்பட்டால் அதில் பொறிக்கப்பட்டுள்ள எண்ணெய் எடுத்து அதை அச்சடிக்கும் இடத்திற்கு திருப்பி அனுப்புங்கள். And if there's numbers there that correspond with that, there's a silver dollar waiting for it. Is that right? அப்படி அந்த எண்கள் அதோடு பொருத்தமாய் இருந்தால் அங்கே ஒரு வெள்ளி டாலர் அதற்காக காத்து கொண்டிருக்கும். அது சரியா? Well then, brother, take what she did and take it back to the Bible. You'll find it's the witch of Endors. சரி, அப்படியானால் சகோதரனே, அவள் செய்ததை எடுத்துக்கொண்டு அதை திருப்பி வேதத்துக்கு கொண்டு போ. அது இன்னொரின் அஞ்சனக்காரி என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். You take what's here, you'll find it back. It's on the book here in the mint. Jesus Christ the same yesterday, today, and forever. நீங்கள் இங்கே இருக்கின்றதை எடுத்து பாருங்கள். அது காசு அச்சக சாலையாகிய அந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அதை அங்கே இருக்க காண்பீர்கள். Certainly his same works. He didn't go and frolic and nonsense with people. It was for some good to help somebody, to lead them to God. நிச்சயமாக அதே அவருடைய கிரியை. அவர் ஒன்றும் போய் ஜனங்களிடத்தில் மதிகேடாய் அர்த்தமற்றதாய் செய்யவில்லை. அது ஏதோ நன்மைக்காகவே, யாருக்கோ உதவி செய்யவே, ஜனங்களை தேவனிடத்தில் வழிநடத்தவே செய்யப்பட்டதாய் இருக்கும். Amen. I'm not amening myself, but amen means so be it. And I believe it. I know it's the truth. ஆமென். நானாகவே அதற்கு ஆமேன் கூறவில்லை. ஆமேன் என்றால் அந்த விதமாக இருப்பதாக என்பதே ஆகும். நான் அதை விசுவாசிக்கிறேன். அது சத்தியம் என்று நான் அறிந்திருக்கிறேன். Now notice, here you are. I'll quickly now, because I don't want to keep you no longer. இப்பொழுது கவனியுங்கள், இங்கேதான் காரியம். இப்பொழுது துரிதமாக பார்ப்போம், ஏனென்றால் உங்களை அதிக நேரம் காக்க வைக்க விரும்பவில்லை. Here, let's give a little picture here, a little mental picture. Here's a stream right through here, right down through this way, coming down through life. இங்கே நாம் நம்முடைய சிந்தையில் இதை பற்றின ஒரு சிறு காட்சியை உருவகப்படுத்துவோம். இங்கே ஒரு ஓடையானது நேராக இந்த வழிநூடாக சென்று ஜீவனின் வழியாக கீழே வருகின்றது. Now watch this channel. Give me your undivided attention now so you won't miss this. இப்பொழுது கவனியுங்கள், அது ஒரு பாதை. இப்பொழுது நீங்கள் இதை தவறவிடாதபடிக்கு உங்களுடைய பகுபடாத கவனத்தை எனக்கு கொடுங்கள். Right down like this. Now in this little channel here dwells mortal beings, you and I. சரியாக இது போன்று கீழாக ஓடுகிறது. இப்பொழுது இந்த சிறிய பாதையில் அழிவுள்ள ஜீவன்கள், நீங்களும் நானும் வாசம் பண்ணுகின்றோம். Now in there, let's look what it is. It's a mass of folly and everything else, but once in a while you see a light. இப்பொழுது அதற்குள்ளாக அது என்னவென்று நாம் நோக்கி பார்ப்போம். அது ஒரு கூட்டம் மறிகேடும் மற்றெல்லா காரியங்களுமா இருக்கிறது. ஆனால் ஓரில் ஒரு பொழுது நீங்கள் ஒரு வெளிச்சத்தை காண்கிறீர்கள். You see blackness and streaks, that's gaiety and carrying on, devils getting a... நீங்கள் கருமையையும் தெருக்களையும் காண்கிறீர்கள். அது களியாட்டமும் அப்படியே தொடர்ந்தும் போய்கொண்டு பிசாசுகள் ஜனங்களை பிடித்துக் கொண்டிருந்தன. People, oh, they dress fine, fine, highly cultured as they can be, polished scholars, but still the devil. But there's born again sitting in there. ஓ, அவர்கள் அருமையாய் ஆடை அணிந்தவர்கள், என்னே இருக்க வேண்டிய உயரிய கலாச்சார பண்பாடு பெற்றவர்கள், மெருகேற்றப்பட்ட பண்டிதர்கள் பிசாசாயிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ஆனால் அதற்குள்ளாக மறுபடியுமாக பிறந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Now, these people in this channel is influenced from two different sides. இப்பொழுது இந்த பாதையில் இருக்கின்ற ஜனங்கள் இரண்டு வித்தியாசமான பக்கங்களிலிருந்து வரும் செல்வாக்கினால் பாதிக்கப்படுகிறார்கள். Now, on this side, going this way, there's a Trinity. And on this side, going this way, there's a Trinity. இப்பொழுது இந்த பக்கத்திலிருந்து இந்த வழியாய் ஓடுகின்றது, அது ஒரு திருத்துவம். இந்த பக்கத்திலிருந்து இந்த வழியாய் ஓடுகின்றது, அங்கே ஒரு திருத்துவம் இருக்கிறது. Now,